பாருங்க, லைஃப்ல பிசாசு நமக்கு கொண்டு வருகிற தடைகள் அது வித்தியாசமாக புதுசாக யோசிச்சு வராது. பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும். அவன் முட்டாள்தனமா பல காரியங்களை செஞ்சுட்டே தான் இருப்பான் பிசாசு. ஏன்னா அவனுக்கு வேண்டியது நம்ம சரீரம் கிடையாது, அவனுக்கு வேண்டியது நம்ம பணம் கிடையாது, அவனுக்கு வேண்டியது நம்மளோட குடும்பம் கிடையாது, அவனுக்கு வேண்டியது இந்த மிஷன்ல நம்ம முன்னேறாம இருக்கிறது தான். தேவன் உங்களிடத்துல கேட்க ஆசைப்படுகிற கேள்வி இதுதான். இத்தனை பேரு பேதுருவை போல எழும்பி பிரகாசிக்க போறீங்க. பாவம், பொல்லாத பாவம் நம்ம இருதயத்தில் இப்படிதான் வேர் எடுத்து ஊறி போய் நம்ம இருதயத்தையே ஒரு பாவமான இருதயமா மாத்தி, நம்ம எண்ணமெல்லாம் ஒன்றாக தான் இருக்கும். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறணும், நிறைவேற்றதுக்கான பணியை மிஷனை மேற்கொண்டு ஓடணும். ஒருத்தர் திடீர்னு ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்திருக்கிறாரு. உடனே அவரோட மேனேஜர் அவரை பார்த்து கேட்டிருக்கிறாரு, எதுக்கு தம்பி லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவர் சொன்னார், ஐயா நாங்கள் வந்த பஸ்ஸில் ஒருத்தர் ஃபுட்போர்ட் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். அவர் திடீர்னு டிரைவர் பிரேக் அடிக்க நினைக்கும் பொழுது, ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது இவர் அந்த ஃபுட்போர்ட்லேருந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த மேனேஜர் கேட்டார் அவரை பார்த்து, ஏன்பா அவர் தான் ஃபுட்போர்ட் பக்கத்தில் நின்றுருந்தார்ல, அந்த கண்டக்டர் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலையா, அவரை மேலே வர சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே இவர் சொன்னார், விழுந்ததே கண்டக்டர் தான்யா அப்படின்னாரு. இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வரும் பொழுது தேவன் இந்த இடத்துல ஒரு விசேஷமான காரியத்தை செய்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிரசன்னம் இங்கே இருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பிரசன்னம் நமக்கு சுகத்தை கொடுக்குது, விடுதலை கொடுக்குதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் இந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கூட நான் ரொம்ப உள்ளத்தில் இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது உணர்ந்த ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் நம்ம சபையை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டமாக இருக்கிறார். அதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வருகிற மாற்றங்களை பார்க்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் மெய் தேவன் என்பதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். நாம் விசுவாசித்து வாசிக்கிற இந்த வசனங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்பதை உணர்கிறோம். இந்த வசனங்களை நாம் வாசித்து அதை கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதை உணர்கிறோம். அப்படியாக இந்த விஷன் அண்ட் மிஷன் சீரீஸ்குள்ளே நம்ம கடந்து வரும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் உணர ஆரம்பிச்சிட்டோம், கர்த்தருடைய தரிசனத்தின் நிமித்தமாக தான் நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்பதை. ஹல்லேலூயா. We are born in this world only because God conceived us first in the mind என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அப்படி அவர் கன்சீவ் பண்ணனால நாம் இந்த பூமியில் இப்போ பிறந்திருக்கிறனால நாம் அந்த திட்டத்தை வாழ முயற்சி செய்கிறதுனால, கர்த்தரோட திட்டத்தை வாழ முயற்சி செய்கிற நாம் அதற்கென்று சொல்லி அந்த திட்டத்திற்கென்று சொல்லி ஒரு மிஷனை நம்ம சரியாக டிஃபைன் பண்ணி அதன்படி நடக்க நம்ம முன்னேறுவதனால பிசாசு எரிச்சல் அடைகிறான். See, one side God is bringing so many transformation stories from the people in the church. எத்தனையோ ஒரு மறுரூபத்தின் விசுவாசத்தின் ஒரு சாட்சிகளை இந்த சபையில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் பிசாசு தடைகளை உண்டு பண்ணுகிறதும் பார்க்கிறோம், அப்ஸ்டக்கிள்ஸ் கொண்டு வருகிறத பார்க்கிறோம், பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறத பார்க்கிறோம். இது சும்மா வரல, இது பேர் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்லுகிறார்கள். இட் ஹேப்பன்ஸ், கண்டிப்பாக நடக்கும். பிசாசு இந்த மாதிரி செயல்களை செய்வான், தடைகளை கொண்டு வருவான், நடக்கும். எப்போ தெரியுமா? அந்த கர்த்தரோட படைப்பான நாம், கர்த்தர் எதற்காக நம்ம இந்த பூமியில் கொண்டு வந்தார் என்பதை உணர்ந்து அதன்படி வாழ ஆரம்பித்த உடனே, அந்த டைரக்ஷனில் போகணும் என்று சொல்லி முடிவெடுத்த உடனே பிசாசு இப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வரதான் செய்வான். பட் டுடே ஐ வாண்ட் டு டீச் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மிஷனில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களோட பேச ஆசைப்படுறேன். இப்படி தடைகள் வரும் பொழுது, இப்படி பிசாசு தடை செய்ய நினைக்கும் பொழுது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன்.
அதற்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோடு ஆரம்பிப்போம். வெங்கடண்ணனை முன்னாடி கூப்பிடுவோம். கையில் ஏதோ ஒன்று வச்சுருந்தீங்களே, ஃப்ளாஸ்கா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துருங்களேன். ஒரு சேர் எடுத்து உட்காந்துக்கோங்க. உங்களை கொஞ்சம் ஹானர் பண்ணணுன்னு நினைக்கிறோம் இன்றைக்கி. நவீன், எனக்கு உங்கள் மேலே கோபமாக இருக்குது, அதனால் நீங்கள் இப்போ உள்ளே இருக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கணும் ஆக்டிவிட்டிக்காக. பயப்படாதீங்க. நவீன் வெளியே போயிட்டோம், அப்புறம் ஆக்டிவிட்டி பண்ணலாம். உட்காருங்க. வெங்கட் மாமா எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? நல்லவரா, நல்ல குணம் படைத்தவரா, சபைக்காக ரொம்ப கஷ்டப்படுறவரா? உண்மையாகவே ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் டு ப்ரே ஃபார் ஹிம். நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சபைக்காக நிறைய ஊழியங்கள் செய்கிறாங்க. நிறைய சாக்ரிஃபிஷியலாக பீப்புள் பண்ணுறாங்க. அந்த சபையில் நம்ம பல ஊழியங்களை செய்து கொண்டிருக்க முடிகிறது. இவர் எவ்ரி நித்யானனும் இங்கே இருக்கிற நிறைய பேர், எடிசன், திலக், எல்லாருமே சேர்ந்து இந்த சாட்டர்டேஸ் இது செட்டப் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வெங்கடண்ணன் முன்னாடி நின்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் தன்னோட வேலைலாம் முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா செட்டப்பையும் கீழேருந்து கொண்டு வந்து மேலே வந்து அதை வச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி திரும்ப முடித்த உடனே எல்லாத்தையும் திரும்பியும் பத்திரமா இருக்கா எல்லாத்தையும் கொண்டு போய் கீழே வச்சுட்டு ஆளை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போகிறாரு. ஆனால் அவர் இப்படி கஷ்டப்பட்டு நிறைய காரியங்களை சரினால அவர் இன்றைக்கி ஹானர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். அவருக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அவருக்கு ஒரு கப்பு காஃபி கொடுப்போமா? குடிக்கலாமா? என்ன சபையாக சேர்ந்து நாங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு காஃபி நீங்களே தந்து குடிங்க பார்க்கலாம். குடிங்க குடிங்க, சந்தோஷமாக ரசித்து குடிங்க. காஃபி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு காஃபி? வேற என்ன காஃபி பற்றி உங்களுக்கு தோணுது? சூடாக இருக்கு. மில்க் இல்லை. ஸோ சூடாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, பிளாக் காஃபியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்படியே காஃபி கப்பை வந்து அந்த கப்பு வேணும்னா நீங்கள் கப்பு மட்டும் கொடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு வேறு காஃபி வாங்கி தரேன். அந்த கப்பை மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா நவீனுக்கு அந்த கப்பில் தான் நாங்கள் காஃபி கொடுக்க போகிறோம். இப்போது நவீன் அப்படியே கூப்பிட்ருங்க. ஸோ வெங்கட் மாமா வந்து இந்த காஃபி குடிச்சிட்டு என்னெல்லாம் சொன்னார் காஃபியை பற்றி நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் திரும்பி கேட்பேன், உங்கள் எல்லாரையும் கொஸ்டின்ஸ் கேட்பேன். என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்குன்னாரு ஃபஸ்ட்டு, அப்புறம் சூடாக இருக்கு. ஓகே நவீன், நவீன் கிட்ட சொல்லாதீங்க இவர் சொன்னதை. ஓகேயா? வாங்க நவீன், உட்காருங்க. நவீனும் ரொம்ப நல்லவர் பார்த்தீங்களா? இந்த அடுக்கிறத பற்றிலாம் பேசினல, செட்டப் பண்ணலாம். நவீன் தான் ஸ்டார்டிங்கில் இந்த ஆக்டிவிட்டியை திலக்கோட சேர்ந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு இன்னும் நிறைய பிஸி ரோல்ஸ்லாம் வந்துடுச்சு. என்னோட நிறைய விஷயங்களில் மேனேஜ் பண்ணுறது அவருக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா என்னோட கேலண்டர், என்னோடய காரியங்களை மேனேஜ் பண்ணணுன்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் பற்றாது, மனசளவுலையும் நிறைய தைரியம் வேணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நவீனுக்கு வந்துட்டுருக்கு. நிறைய சபைக்காக நிறையா உழைக்கிற இன்னொரு தம்பி நவீன் நிறைய காரியங்கள் பண்ணுறாரு. பர்சனலாக என்னோடய ஊழியங்களில் நிறைய விஷயங்கள் நவீன் கூட சேர்ந்து செய்கிறத நான் பார்க்குறேன். நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, எக்கச்சக்க ஹெல்ப்பு. என்னோடய கேலண்டரு ப்ளஸ் நான் பண்ணுற அந்த ரைட் நவ் மீடியா மினிஸ்ட்ரிலையும் நிறைய உதவிகளை அவர் செய்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு காஃபி கொடுத்துடலாமா? டெடிக்கேட்டட், காட் ஃபியரிங், ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு தம்பி. ஒரு காஃபி எடுத்து குடிங்களா நீங்கள்? உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? பிடிக்காதா? சரி குடிங்க. அப்போது பனிஷ்மெண்ட். குடிங்க குடிங்க. எப்படி இந்த காஃபி? காஃபி நல்லா இருக்கு. காஃபி நல்லா இருந்து எப்படி என்னெல்லாம் உங்களுக்கு ஃபீலிங்? அந்த காஃபி குடிக்கும் சுகர் இருந்தது, அப்புறம் காஃபி, அப்புறம் காஃபி, அப்புறம் சூடாக இருந்தது. சூடாக அந்த வெளியிருந்து கேட்டுருந்தீங்க பேசுகிறத? இல்லை இல்லை. வேறு என்ன ஃபீலிங்? வேறு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தது. அப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதானா? கருப்பாக இருக்குது. கருப்பாக இருக்கு கேட்டிருக்கிறார்ல வெளியே உட்காந்து. கரெக்டு. சரி கொடுங்க. நன்றி. ஒரு கப் காஃபி, காஃபியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்க முடியுமா? 2 பேர் குடித்த காஃபியில் தான் மாற்றம் இருக்க முடியுமா?
ஏதாவது சேஞ்சஸ், இவருக்கு வேறு காஃபி அவருக்கு வேறு காஃபி கொடுத்தோமா? குடிக்கல. 2 பேரும் ஒரே காஃபி தான் குடித்தாங்க. நித்யானம் போட்ட ஒரு நல்ல காஃபி தான் 2 பேரும் குடித்தாங்க. ஸோ ஒரே ஃப்ளாஸ்க்லேருந்து சேம் ப்ரிப்ரேஷனில் பண்ணப்பட்ட அந்த காஃபியை 2 பேரும் குடிக்கும் பொழுது, குடித்த பிறகு அவங்க ஷேர் பண்ண விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 பேருமே சிமிலரான விஷயங்களை தான் சொன்னாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அவர் கேட்டாரோ கேட்கலையோ, பட் ஆனால் சேம் விஷயங்கள் தான் சொன்னாங்க. ஏன்னா அதான் மேஜரான விஷயங்கள். ஒரு காஃபி குடிக்கும் பொழுது நம்ம அந்த காஃபி குடிக்கிற அந்த நேரத்தில் நம்ம உணர்கிற சில காரியங்கள் சேமாக தான் இருக்கும். இட் வாண்ட் பி வெரி டிஃப்ரெண்ட். இட் வில் பி ஸ்வீட் இஃப் யூ ஹேவ் சுகர் இன் இட். அது சூடாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். இட்ஸ் அ பிளாக் காஃபி. ஸோ இதுதான் அதோட ப்ரிடாமினன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ 2 பேரும் அது சேமாக உணர்ந்தாங்க. பாருங்கள், லைஃப்பில் பிசாசு நமக்கு கொண்டு வருகிற தடைகள், பிசாசு கொண்டு வர பிரச்சனை, அது வித்தியாசமாக புதுசாக யோசிச்சு வராது. The devil is so defeated. பிசாசு அவ்வளோ ஒரு வடிகட்டின முட்டாள். அதனால் அவன் நமக்கு கொண்டு வருகிற தடைகளும் பிரச்சனைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இட் வில் ஜஸ்ட் பி த சேம். அவனுக்கு புதுசாக தெரியாது. அவனுக்கு ஒன்று நம்ம சரீரத்தில் கை வைக்க தெரியும், இல்லாட்டி நம்மளோட பணத்தில் கை வைக்க தெரியும், இல்லாட்டி நம்ம குடும்பத்தில் கை வைக்க தெரியும், நம்ம செய்கிற பணிகளில் கை வைக்க தெரியும். பட் he can think beyond. 2000 வருஷத்துக்கு மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து இன்றைக்கும் அதே காரியங்களை தான் அவன் மாற்றி செய்கிறான். அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற விதத்தில், அப்போ மாறுபட்ட அந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற விதத்தில் அவங்களுடைய காரியங்களில் வந்து செய்கிறான். பட் இஃப் யூ லுக் அட் இட், இட்ஸ் ஜஸ்ட் த சேம். இன்னைக்கு காஃபியில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. புது காஃபி பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எங்கள் காஃபியில் இது இருக்குது, எங்கள் காஃபியில் அது இருக்குது, இதில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா சொல்லுவாங்க. பட் இஃப் யூ ஆக்சுவலி see, it's just காஃபி. அதில் இந்த மெயினான காரியங்கள் சொன்ன இந்த மெயினான காரியங்கள் மட்டும்தான் இருக்கும். அதில் அதை தவிர பெருசாக வேறு ஒன்றும் கிடையாது. அது அவங்க செய்கிற விதம் கொஞ்சம் மாறலாம். பட் இட்ஸ் ஜஸ்ட் காஃபி. இட் கிவ்ஸ் யூ த சேம் ஃபீலிங். ஒரே ஒரு ஃபீலிங்கை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். சேம் ஃபீலிங்கை தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகள், தடைகள், அது ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கிறது. It just wants to stop your mission. உங்கள் மிஷனை நிறுத்தணும், நீங்கள் அதில் தொடர்ந்து முன்னேறி போகக்கூடாது என்பது மட்டும்தான் அவன் நோக்கமாக இருக்கிறது. அது எப்படி ஸ்டாப் பண்ண வைக்கலாம்னு சொல்லி பல காரியங்களை கொண்டு வருகிறான். நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு வர பிரச்சனைகளை பார்த்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்குள்ள மூழ்கி போய் இது புதுசாக வேறு ஏதோ வருது, இது எப்படி சமாளிக்கிறது என்று தெரியாமல் we just fail. பட் வாட் ஐ see is, நான் எதை பார்க்கிறேன் என்றால், பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் வேற விஷயத்தில் வந்தாலும் அது ஒரு காரணத்துக்காக வருகிறது. ஆனால் அதை யார் கையாளுகிறார்கள் என்பதில் மாற்றம் இருக்கிறது. Who is handling the pressure and the problems that the devil is bringing makes the difference. யாருக்கு பிசாசு கொடுக்கிறா, அவங்க அதை எப்படி கையாளுகிறார்கள் என்பதில் மாற்றம் இருக்கிறது. பிரச்சனையில் மாற்றம் இல்லை, அவன் கொண்டு வரத நோக்கத்தில் மாற்றம் இல்லை, அதை கையாளுவர்கள் கிட்ட மாற்றம் இருக்கு. யாருக்கு வருகிறதோ அவர்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் மாற்றம் இருக்கிறது. தட் இஸ் டெஃபினெட்லி தேர். இன்னைக்கு காலையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சரை ஒரு குரூப் எங்களுக்கு இருக்க ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஐம் ஷுர் நம்ம எல்லாருமே பாஸ்டர் விக்டோரியாக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க பாஸ்டர் விக்டோரியாக்காக?
அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. சில தினங்களுக்கு முன்பதாக அவங்க ஹாஸ்பிட்டலில் போன அணிலேருந்து இல்லாட்டி கடந்த சில நாட்களாகவே ரொம்ப உடல்நிலை சுகவீனம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ஜிஹெச்சில் இருந்தாங்க, இப்போ இங்கே வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஷீ இஸ் பீன் வெரி கிரிட்டிக்கல், சீரியஸ். ஆனால் பாஸ்டர் ஆப்ரியும் அவர் ஃபேமிலியும் the way they've been handling it, I'm so touched. I have to say this, I'm so inspired. The morning prayers, early morning prayers நடத்துவார், அவர் தான் நடத்துவார். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. அவங்க எவ்வளோ சீரியஸாக அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப சீரியஸாக சொல்லி அன்றைக்கும் நடத்துகிறார் ஆஃப்டர்நூன் ப்ரேயர். அண்ட் டுடே மார்னிங் வாட் ரியலி டச் மீ வாஸ், இன்றைக்கி மார்னிங் சர்வீஸ்க்கு 9:30க்கு அவரும் அவரோட மகளும் வந்து உட்காந்துருக்கிறாங்க. 9:30க்கு. இன்னும் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இன்னும் அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க. பட் 9:30க்கு அவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நம்ம எவ்வளோ எக்ஸ்கியூசஸ் கொடுப்போம், எவ்வளோ எக்ஸ்கியூசஸ் கொடுப்போம், காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற மிஷனை நான் எதற்காகவும் நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி ஓடுவது தான். தட்ஸ் அ வே வி ஹவ் டு ஹேண்டில். பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும். அவன் முட்டாள்தனமாக பல காரியங்களை செஞ்சுட்டே தான் இருப்பான் பிசாசு. ஏன்னா அவனுக்கு வேண்டியது நம்ம சரீரம் கிடையாது, அவனுக்கு வேண்டியது நம்ம பணம் கிடையாது, அவனுக்கு வேண்டியது நம்மளோட குடும்பம் கிடையாது, அவனுக்கு வேண்டியது இந்த மிஷனில் நம்ம முன்னேறாமல் இருக்கிறது தான். He wants us to stop that. அதை நிறுத்தி பாருங்களேன், பல சமயத்தில் உங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் ஈக்குவல் டு டெத். மரணத்துக்கு ஒரு ஏதுவான காரியம் அது. அதனால் கர்த்தரோட பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிரச்சனைகள் வரும் பொழுது தான் இன்னும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த விஷனில் அதிகமாக ஓடணும், அந்த மிஷனில் இன்னும் கம்பீரமாக நிற்கணும். எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. We have to run forward. Hallelujah. பைபிள் இப்படியாக ஒரு 2 பீப்புளை நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு 2 பேரை உங்களுக்கு வேகமாக காமிச்சு நான் செபிக்க போகிறேன், சீக்கிரத்தில் செபிக்க போகிறேன். 2 people I'm going to show you. 2 பேருக்கும் பிசாசு அவங்க மிஷனை தடை செய்கிறதுக்கான காரியங்களை கொண்டு வந்தான். ஆனால் அந்த 2 பேரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க என்பது தான் உங்களுக்கு இன்றைக்கி காண்பிக்க போகிறேன். வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். 2 பகுதிகள், வேத பகுதிகள். ஃபஸ்ட்டு லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், சாப்டர் 22 verses 54 to 62. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய்விட்டார்கள். பேதுருவும் தூரத்தில் பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த பொழுது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். இவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். But Peter followed at a distance. Now when they had kindled a fire in the midst of the courtyard and sat down together, Peter sat among them, and a certain servant girl, seeing him as he sat by the fire, looked intently at him and said, this man was also with him. But he denied him, saying, woman, I do not know him. And after a little while another saw him and said,
you also are of them. But Peter said, Man, I am not. Then after about an hour had passed, another confidently affirmed, saying, Surely this fellow also was with him, for he is a Galilean. But Peter said, Man, I do not know what are you saying. Immediately, while he was still speaking, the rooster crowed, and the Lord turned and looked at Peter. Then Peter remembered the word of the Lord, how he had said to him, Before the rooster crows, you will deny me 3 times. So Peter went out and wept bitterly. பேதுருவை குறித்து நம்ம இந்த பகுதியில் வாசித்தோம். பேதுருக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, ஒரு தடை, அவன் லைஃப்பில் ஒரு லோ பாயிண்ட்டை குறித்து நமக்கு தெரியும். அதை குறித்து வாசித்தோம். இப்போ இன்னொரு பர்சனை குறித்து பார்க்க போகிறோம். அடுத்த பகுதி வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ், அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். English. Then Judas, his betrayer, saying that he had been condemned, was remorseful and brought back the 30 pieces of silver to the chief priests and elders, saying, I have sinned by betraying innocent blood. And they said, What is that to us? You see to it. Then he threw down the pieces of silver in the temple and departed and went and hanged himself. யூதாஸை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஜூடஸ் உடைய மிஷன் லைஃப்பில் அவனுக்கென்று கர்த்தர் ஒரு மிஷன் வச்சுருந்தார். நம்ம எல்லாரும் எப்படி பார்க்கிறோம் என்றால், ஜூடஸை குறித்து, ஜூடாஸ் காட்டி கொடுத்தவன், காட்டி கொடுக்க தான் வந்தான். நிறைய கமெண்டேட்டர்ஸ் இப்படியும் சொல்கிறாங்க, அது இயேசுப்பா அவனை காட்டி கொடுக்க அனுமதிச்சார், அதுக்காக தான் அவனை வச்சுருந்தாங்க என்று சொல்கிறாங்க. பட் ஐ ஹவ் டிஃப்ரெண்ட் தாட் டு இட். அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஆனால் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறதுனா, ஜூடாஸ் எப்படி அவனுக்கும் பிரச்சனை வந்தது, அவனுக்கும் ஒரு லோ பாயிண்ட் வந்தது, அதை குறித்து வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ 2 பீப்புளை குறித்து நம்ம பார்க்கிறோம், பீட்டர் அண்ட் ஜூடாஸ். பீட்டருக்கும் பயங்கரமான ஒரு தடை வந்தது, ஜூடாஸ்க்கும் பயங்கரமான தடை வந்தது. 2 பேரோட மிஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் பிசாசு இந்த தடைகளை, இந்த அப்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்தான். தட்ஸ் சம்திங் விச் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் இந்த சர்மன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நம்ம லைஃப்பில் நம்மளோட மிஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பிசாசு பல தடைகளை கொண்டு வருவான் என்று சொன்னேன். இட் இஸ் நாட் கோன் பி வெரி டிஃப்ரெண்ட். அவன் கொண்டு வருகிற தடைகள் பெரிய வித்தியாசம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் த பர்சன், யாருக்கு அந்த தடைகள் வருகிறதோ, அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்களோ, தட் கேன் பி டிஃப்ரெண்ட் என்று சொன்னேன். அண்ட் திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் தட். பேதுருவும் யூதாஸும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆல் ஆஃப் us know very well. பேதுரு இந்த தடைக்கு அப்புறம் ஊழியங்களில் தனக்கென்று கர்த்தர் வைத்திருந்த தரிசனத்தை முழுமையாக வாழ்ந்து முடிச்சாரு. யோபை குறித்து போன வாரம் வாசித்தோம் இல்லையா? பூரணமாக, ஃபுல், முழுமையாக. அதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை பார்த்தாரு? 4 ஜெனரேஷன். அந்த அளவுக்கு அவர் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சார் அவர் லைஃபு. ஆனால் அதுக்கப்புறம் 4 தலைமுறை ஃபுல்லாக வாழ்ந்து முடித்தார். அப்படி பேதுருவும் வாழ்ந்தார். பேதுருவோட லோவஸ்ட் பாயிண்ட்டு, பயங்கரமான ஒரு 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 வேதனையின் சூழ்நிலை. பேதுரு இதுக்கு முன்னாடி பைபிளில் அழுது எங்கேயா பார்த்துருக்கிறீங்களா? படிச்சிருக்கீங்களா யாராவது? பேதுரு அழுத ஒரு இன்சிடெண்ட் எங்கேயாவது இருக்கா இதுக்கு முன்னாடி? பீட்டர் கிரைடுன்னு இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருக்கா? பேதுரு இங்கே அழுதாரு. இ கிரைட். ஏன் அழுதாருன்னா அவ்வளோ வேதனை. பீட்டர் seemed to be a strong person. அவருக்கு தைரியசாலி தான் தெரிஞ்சார். எதுக்கெடுத்தாலும் போல்டாக இருப்பார், நல்லா போல்டாக பேசுவார். ஆனால் இங்கே அழுகிறத பார்க்குறோம், அவ்வளோ வேதனை.
வாழ்க்கை முடிஞ்சு போகிற ஒரு நிலைமை. பிசாசு அதுக்கு தான் ட்ரை பண்ணான் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கப்புறம் அங்கு இருந்து அவன் ஒரு பெரிய சகாப்தத்தை படைத்தான். God used him powerfully. அதே யூதாஸை பாருங்க, அவன் வாழ்க்கை அங்கேயோட முடிஞ்சு போச்சு, முடிச்சுக்கிட்டான். He finished it. 2 மனிதர்கள், 2 பேருக்கும் ஒரே ட்ரைனிங், ஒரே ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க, 2 பேரும் ஜீசஸோட க்ளோஸாக இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் தோத்து போய் மரணம் அடைஞ்சான், இன்னொருத்தன் ஜெயிச்சு தன்னுடைய மிஷனை நிறைவேற்றி கர்த்தர் எதற்காக பூமியில் அவனை கன்சீவ் பண்ணாரோ அதை வாழ்ந்து முடித்தான். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களிடத்தில் கேட்க ஆசைப்படுகிற கேள்வி இதுதான். எத்தனை பேர் இங்கே இருக்கிற, எத்தனை பேர், how many of you, நீங்களும் இப்படிப்பட்ட தடைகளில், பயங்கர பிரச்சனைகளில், லோ பாயிண்ட், இதோட முடிஞ்சிச்சு வாழ்க்கை என்று நினைக்கிற அளவுக்கு பல சேலஞ்சஸை சந்திச்சிருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் பேதுருவை போல எழும்பி பிரகாசிக்க போறீங்க? எத்தனை பேர் யூதாஸை போல விட்டு கொடுக்க போறீங்க? மை டியர் பீப்புள், எனக்கு பிரியமான ஜனமே, கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரு. பேதுருவை போல நாம் அதை உணர்ந்து முன்னேறி செல்லும் பொழுது இது முடிவல்ல. This is not going to stop us, but we are going to win. யோபுவை போல ஜெயிக்க போறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேகமாக நான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸை மட்டும் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். எங்கே மிஸ் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு என்று, எப்படி 2 பேரும் நான் சொன்ன மாதிரி ஒரே ஸ்கூலில், ஒரே ஜீசஸ் ஸ்கூலில் படித்தவங்க, ஒரே ட்ரைனிங், ஒரே மிரக்கல்ஸை பார்த்தாங்க, எல்லாருக்கும் ஒரே காரியங்களை இயேசுப்பா சொன்னார். ஆனால் ஒருத்தர் அங்கே ஜெயிச்சார், ஒருத்தர் எப்படி தோத்தார் என்பதை, ஏன் தோத்தார் என்பதை உங்களுக்கு வேகமாக காண்பிக்க போகிறேன். அதன் மூலமாக நம்ம இங்கே கிளியராக தெரிஞ்சுக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், நம்ம என்ன சரி செய்யணும், நம்ம எப்படி பேதுரு மாதிரி மாறணும்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேகமாக முடிக்க போறேன். பட் I'm going to teach you something very important today. நல்லா கவனிங்க. யூதாஸ்க்கு பேதுருக்கும் இருந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த டிஃபரன்ஸோட பேர் என்னன்னா, யூதாஸுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. என்ன ப்ராப்ளம்? ஹார்ட் ப்ராப்ளம். இசிஜி எடுக்கிற ஹார்ட் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அதை விட ஒரு கொடிய கில்லர் ஹார்ட் ப்ராப்ளம் யூதாஸுக்கு இருந்தது. பேதுருக்கு என்ன இருந்ததுன்னா, பேதுருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது? ஹேபிட் ப்ராப்ளம் இருந்தது. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க? ஹேபிட் ப்ராப்ளம். பழக்கங்களில் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. யூதாஸுக்கு என்ன இருந்தது சொல்லுங்க? ஹார்ட் ப்ராப்ளம். பேதுருக்கு என்ன இருந்தது? ஹேபிட் ப்ராப்ளம். உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல போறேன். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் உயிர் வாழ்றது கஷ்டம். நான் சொல்றது நிஜ ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை. யூதாஸுக்கு இருந்ததை போல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம், ஓகேயா, அந்த ஹார்ட் ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பணத்தில். அவங்களாம் மிஷினில் உயிர் வாழ்கிறது கஷ்டம், மரித்து போயிடுவாங்க. யோபுவோட மனைவி சொன்னாங்க தெரியுமா, யோபு கிட்ட, நீ இந்த மிஷினை கைவிட்டு மரித்து போன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி மரித்து போயிடுவாங்க. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தடைகள் பிசாசு கொடுக்கும் பொழுது தோற்று போயிடுவாங்க, ஈஸியாக தோற்று போயிடுவாங்க. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன சொல்லுங்க? ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிசாசு தடை குடிக்கும் போது ஈஸியாக தோற்று போயிடுவாங்க. ஆனால் ஹேபிட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜெயிச்சிடுவாங்க, அவங்க தப்பிச்சிடுவாங்க, அவங்கள மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா,
அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம்னா என்ன, ஹேபிட் ப்ராப்ளம்னா என்னன்னு சொல்லி தரப்போகிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கவனமாக அதை கேட்க போகிறீங்க. கேட்டு உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. இதை நான் சொல்லும்போது இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. நம்ம நிறைய பேருக்கு 2 ப்ராப்ளமும் இருக்கும். எப்படி 2 ப்ராப்ளமும் இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் தலை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டம். இப்போவே நீங்கள் அதுக்கு மருந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும், சரி செய்ய ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி பிரச்சனை வரும் பொழுது ஈஸியாக தோற்று போயிடுவீங்க. ஹேபிட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிடலாம். ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சா கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஓகேயா? இந்த ஹார்ட் அண்ட் ஹேபிட் என்னன்று நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த ஸ்லைடில். யூதாஸுக்கு இருந்த ஹார்ட் ப்ராப்ளம் மார்க் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். நல்லா கவனமாக கேட்கணும். இன்னைக்கு கிளாஸு முக்கியமான கிளாஸு. ஓகேயா? மார்க் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. யூதாசு காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவ எவ்வளோ காசுக்கு? 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான். ஆனால் இந்த காட்டி கொடுக்கிற விஷயத்தை குறித்து அவர் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தான், பிளான் பண்ணிட்டு இருந்தான். எப்படி பிளான் சொல்லுங்க? பிளான் 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 சொன்னால் அது வேற தமிழ் காமெடி. நம்ம கரெக்டான இங்கிலீஷ் வேர்ட் சொன்னோம். பிளான் பிளான் பண்ணிட்டு இருந்தான். இட் வாஸ் பிளான்ட். இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு, ப்ரீ மெடிடேட்டட். அதாவது உள்ளத்தில் இந்த காரியத்தை குறித்து அதிகமாக யோசிச்சுட்டே இருந்தான், முன்கூட்டியே யோசிச்சுட்டு இருந்தான். இதை செய்கிறத பற்றி அவனுக்கு ஒரு கற்பனை இருந்தது, சிந்தனை இருந்தது, அதுக்கான சில திட்டங்கள் இருந்தது. யாரை போய் பார்க்கணும், எதுக்கு போய் பார்க்கணும், எப்படி இதை செய்யணும், அவங்கள பார்த்த பிறகு அதை எப்படி செயல்படுத்தணும் என்று சொல்லி இட் வாஸ் கோயிங் ஆன் இன் ஹிஸ் மைண்ட். அவன் இருதயத்தை இது ஓடிட்டே இருந்தது. பாவம் பாவம் பொல்லாத பாவம் நம்ம இருதயத்தில் இப்படி தான் வேர் எடுத்து ஊறி போய் நம்ம இருதயத்தையே ஒரு பாவமான இருதயமாக மாற்றிடும். நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற பல காரியங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இருதயத்துக்குள்ளே அதை குறித்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்போம், அதை குறித்து கற்பனை பண்ணியிருப்போம், அதை எப்படி செய்யலான்னு சொல்லி அதுக்கான சில திட்டங்களை யோசிச்சிருப்போம், மனிதர்களை பற்றி யோசிச்சிருப்போம். திஸ் இஸ் டேஞ்சரஸ். இப்படிப்பட்ட பாவங்கள் டேஞ்சரஸ், இப்படிப்பட்ட செயல்கள் டேஞ்சரஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூதாசுவையே அவனால் வெளியே வர முடியலன்னா, யூதாசியை தற்கொலை பண்ணிக்கிட்டானா, அவனுக்குள்ளே இருக்கிற இருதயம் வீக்காக இருந்தது. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி அவன் இருதயம் ஃபுல்லாக இப்படிப்பட்ட கிரீடாக இருந்தனால அவனால் அந்த பிசாசு அந்த பயங்கரமான நெருக்கடியை கொண்டு வரும் பொழுது அவனுக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லை. ஏசப்பாவை தேட, ஏசப்பா சொன்ன காரியங்களை யோசிக்க, ஜெயிக்க. ஆனால் அதே பேதுரு பாருங்களேன். பேதுரு குறித்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். பேதுரு கிட்ட இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவன் மறுதலிக்க போகிறத பற்றி சொன்னார்.
அப்போ சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்கிறான்? நான் செத்தாலும் அது செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். நல்லா கவனிங்க அந்த கம்பேரிசனை. யூதாசு காட்டி கொடுக்க போகிறத ஏற்கனவே யோசிச்சிருந்தா, ஆனால் பேதுரு மறுதளிக்க போகிறத ஏற்கனவே யோசிக்கலை. அப்போது யூதாஸோட உள்ளத்தில் ஏற்கனவே இருந்தது இது குறித்த திட்டங்கள் இருந்தது, ஆனால் பேதுருவோட உள்ளத்தில் இது குறித்த எந்த திட்டமும் இல்லை. அப்படிப்பட்ட சிந்தனை கிடையாது. பேதுரு அதை ஒரு ஹேபிட்டாக பண்ணான். ஏன் ஹேபிட்னா, பேதுருக்கு ஒரு யோசிக்காமல் பண்ணுகிற ஒரு ஹேபிட் இருந்தது, சும்மா பேசிடுற ஒரு ஹேபிட் இருந்தது. அவனுக்கு உள்ள ஒரு 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 பயம் இருந்து, ஒரு ஆர்வம் இருந்து. he had some habit issues. பட் ஆனால் அவன் உள்ளத்தில் யோசித்து அவன் இப்படி செய்யணும், ஒருத்தங்களை இப்படியாக ஏமாற்றணும், ஒருத்தங்களை இப்படியாவது காலி பண்ணணும், நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படி அவனுக்குள்ள ஒரு கிரீட் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் அ ஹேபிட். அவன் இயேசுவை காட்டி கொடுத்த பற்றி ஏற்கனவே யோசிக்கலை. எனக்கு பிரியமானவர்களே, அதனால தான் அவன் ஹார்ட்டு க்ளீனாக இருந்தது. இட் வாஸ் கிளியர். இட் வாஸ் மோர் ஆஃப் அன் ஹேபிட் இஷ்யூ, எக்ஸ்டர்னல் இஷ்யூ. ஆனால் யூதாஸுக்கு உள்ளே இருந்தே பிரச்சனை இருக்குது. இந்த காலை நேரத்தில் ஐ ஜஸ்ட் வாண்ட் நெக்ஸ்ட்டு 10 minutes, 10 நிமிஷம் தான் எடுக்க போகிறேன். இந்த 10 நிமிஷத்தில் நான் ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறவங்க இருதயத்தில் வேலை செய்யணும் என்று சொல்லி நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. பிசாசு நம்மளை தாக்கும் பொழுது, அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது, டெம்ப் பண்ணும்போது நம்ம ஏன் ஈஸியாக விழுந்துடுறோம்? அதற்கான ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் அதை உங்களுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணுறேன். நிறைய நேரத்தில் நம்மளால் ஏன் ஜெயிக்க முடியல, நம்மளால் மிஷனில் ஏன் தொடர்ந்து ஓட முடியல, நம்ம ஏன் ஈஸியாக தோற்று போயிடுறோம், ஏன் விட்டு கொடுத்துட்றோம்? யூதாஸை போல நம்ம இருதயம் மாறி இருக்கிறது, வீக்காக இருக்கிறது. ஏன்னா நம்ம இருதயத்தில் தேவையில்லாத பல காரியங்களின் சிந்தனைகள், எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல சிலை வழிபாடு நம்ம இருதயத்துக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சிலை நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா, இருதயத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா, அந்த சிலையை குறித்தே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அதன் வழிபாடு நடந்து கொண்டு இருக்கும். நான் இந்த யூதாஸோட எக்ஸாம்பிளை சொல்கிறேன் கேளுங்க. அவன் இருதயத்தில் ரொம்ப நாளாக இதை யோசிச்சுட்டே இருந்தான்னு சொன்னேன். பாவம் இந்த ஆபாச காரியங்களில், இச்சையின் காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்கள ஒரு ஜெயிலில் போயிட்டு, குறிப்பாக இந்த சைல்டு அப்யூஸ் பண்ணுறவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக. ஒரு சைக்காலஜிஸ்ட் போயிட்டு அவர் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு. அந்த இன்டர்வியூவில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க திடீரென்று இதை செய்யலை, ஒரு வீக்னஸ் பாயிண்டில் அந்த மாதிரி தவறுகளை செய்யலை, அவங்க அதை குறித்து அதிகமாக யோசிச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட படங்களை பார்த்துருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன குரூப்லாம் இருந்திருக்கு, வாட்ஸ்அப் குரூப் மாதிரி குரூப்லாம் இருக்குது. அதிலலாம் அவங்க அதை பற்றி பேசி, அதை பற்றி கற்பனை பண்ணி, அதை மனசில் அதை குறித்து ரொம்ப யோசித்து தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆட்களாக அந்த வாய்ப்புகள் வரும்போது அப்படி வாய்ப்புகளை உண்டாக்கி அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. கொடூரமான பாவிகள், இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. They are criminals in the sight of God. பட் ஆனால் அவங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தாங்க? அவங்க இருதயத்தில் இப்படி காரியங்களை யோசிக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளோட நிறைய பாவங்கள் இப்படி நம்ம அதை குறித்து ரொம்ப நாளாக யோசித்து சிந்தித்து அதை பற்றியே நம்ம நிறைய காரியங்களை பேசி அதற்கான வாய்ப்புகளை நம்ம பார்த்து அதை நம்ம செய்கிறோம். Your heart is filled with that. நான் ஒரு பெரிய பாவத்தை பற்றி சொல்கிறேன், ஆனால் நிறைய சின்ன சின்ன காரியங்கள் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொல்லலாம். ஒரு சாதாரண ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் நம்ம இருதயத்துக்குள்ளே அது இருக்குது, அது வளர்ந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறோம். ஒரு மனுஷனை குறித்து அவங்களுக்கு பற்றி ஏதாவது ஒரு நம்மளுக்கு கோபம், அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறோம், அதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், சிந்திச்சுட்டே இருக்கிறோம். You know what? It is not damaging that person. யாரை குறித்து நீங்கள் கோபம் வச்சுருக்கிறீங்க அவங்கள ஒன்றுமே செய்யாது. அது உங்கள் இருதயத்தை தான் வீக் ஆக்கிட்டே இருக்கு. நீங்கள் யாரை ஒரு வெறுப்போடு நினச்சிட்டே இருக்கிறீங்களோ, யாரை ஒரு வேளை அந்த வெறுப்பு அதிகமாகி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது.
உங்கள் இருதயம் வீக் ஆகிட்டே இருக்கு. யுவர் ஹார்ட் இஸ் பிகமிங் வீக்கர் when you think more about it. Your heart is becoming weaker. லஸ்ட்ஃபுல்லாக இச்சையின் காரியங்களை யோசிக்க உங்கள் இருதயம் வீக் ஆகிட்டு இருக்கு. கோபமான காரியங்கள் அதிகமாக யோசிக்க உங்கள் இருதயம் வீக் ஆகிட்டு இருக்கு. கிரீட் அதிகமாக நீங்கள் யோசிக்க உங்கள் இருதயம் வீக் ஆகிட்டு இருக்கு. மோர் அண்ட் மோர் யூ திங்க் லைக் திஸ். உங்கள் இமோஷனல் இருதயம் மட்டும் இல்லை, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுடைய ஃபிசிக்கல் இருதயமும் வீக் ஆகிடுது. பிசாசு அப்போ தடைகளை கொண்டு வரும் பொழுது உங்கள் இருதயம் வீக்காக இருக்கனால உங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் நான் பேதுருக்கிட்ட பார்க்குறேன், அது கரெக்டான விஷயம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அட்லீஸ்ட் பார்க்குறேன் அவன் இருதயத்துக்குள்ளே எதுவுமே இல்லை. பேதுரு பார்த்தீங்கன்னா எதையும் ஓப்பனாக பேசிடுவான், டக்குன்னு பேசிடுவான், ஏசப்பாக்கிட்ட நிறைய கேட்டுருவான். ஆனால் அவன் இருதயத்துக்குள்ளே எந்த கலங்கமும் இல்லை, யாரையும் கெடுக்கணும்னு யோசிக்கலை, யாரை குறித்து தனிப்பட்ட விரோதம் அவன் மனசில் வளர்க்கலை, எந்த கிரீடும் அவன் வளர்க்கலை. ஏசப்பா அவன்கிட்ட வந்து நீ மறுதளிப்பன்னு சொன்ன கூட இல்லை நான் பண்ண மாட்டேன் சாமன் சொல்கிற அளவுக்கு அவன் இருதயம் கிளியராக இருந்தது. பட் he had habit problems. அதை அவன் மாற்றிட்டார் ஆண்டவர், அது மாற்றிக்கலாம். பட் ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் ரொம்ப கஷ்டம், வெரி டிஃபிகல்ட். பிசாசு தடை கொடுக்கும்போது பிசாசு தடை கொண்டு வரும்போது நம்ம ஈஸியாக தோற்று போயிடுவோம். இந்த காலை நேரத்தில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லீவ் யூ வித் திஸ் பாயிண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் இருதயத்தை இன்றைக்கு சோதித்து பாருங்கள். அந்த இருதயத்துக்குள்ள ஏதாவது விக்கிரகங்கள் இருக்கா? ஏதாவது ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு அதிக நேரம் கொடுக்குறீங்களா? உங்கள் இருதயத்தில் அதிக இடம் கொடுக்குறீங்களா? அதிகமாக சிந்திக்கிறீங்களா? அதை குறித்து பேசுகிறீங்களா? அதை தேடுறீங்களா? அது உங்கள் ஹார்ட்டை வீக் ஆக்கிடும். கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய மிஷனுக்கு உங்களால் தொடர்ந்து ஓட முடியாத அளவிற்கு பலகீனமாக்கிடும். ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்களுக்காக ட்ரெயின் பண்ண ஆசைப்படுறாரு. சின்ன விஷயங்களுக்காக, சில்லறத்தனமான காரியங்களுக்காக, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமில்லாத விஷயத்துக்காக உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக புலம்புறதை நிறுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களை குறித்து ரொம்ப கவலைப்படுறதை நிறுத்துங்க. ஒன்றுமே உங்களுக்கு பிரயோஜனம் கூடாத காரியங்களுக்காக இச்சிக்கிறதையும் ஆசைப்படுறதையும் நிறுத்துங்க. யுவர் ஹார்ட் வில் பிகம் ஸ்ட்ராங்கர். உங்கள் இருதயம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருகிறத நீங்கள் உணர்வீங்க. நான் அடுத்த சில மணித்துளிகள் செபிக்க மட்டும் எடுத்துக்க போகிறேன். I'm going to pray sincerely. இந்த சபையில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வச்சிருக்கிறேன்னு விசுவாசிக்கிறேன். ஆனால் அதுக்கு நம்ம we have to become emotionally stronger people. இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கு நம்ம சிந்தனைகள் பெட்டராகணும். நம்ம தேடுகிற காரியங்கள், ஆசைப்படுற காரியங்கள் இன்னும் சரியானும். எதுக்காக நேரம் செலவழிக்கிறோமோ அது கொஞ்சம் மாறணும். சீக்கிரட்டாக பண்ணுகிற காரியங்களை கொஞ்சம் மாற்ற வேணும். நம்ம இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை அழித்து போடணும். நம்ம எண்ணமெல்லாம் ஒன்றாக தான் இருக்கணும். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறணும். நிறைவேற்றதுக்கான பணியை, மிஷனை மேற்கொண்டு ஓடணும்.